பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. மீண்டுமாக இந்த அன்பின் பிரயாசம் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் தியானித்து அந்த வார்த்தையினால் நமக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதம் 66வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். வேதம் இப்படியாக சொல்லி இருக்கிறது. பாருங்கள், வேதம் எப்படி அழகாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கர்த்தருடைய கிரியை, அவருடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் இங்கே காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய கிரியைகளின் மூலாக அதனூடாக வெளிப்படுகிற அவருடைய மகத்துவமான வல்லமை, அவருடைய மகத்துவமான வல்லமை அவருடைய கிரியையினூடாக வெளிப்படுகிறதை குறித்து வேதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் சொல்லப்படவில்லை, தொடர்ந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. கர்த்தருடைய கிரியைகளை கண்டு கர்த்தருடைய கிரியைகளை தியானிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அந்த கிரியைகளை தியானிக்க 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 புதிய பாடல்களை நமக்கு வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படிக்கு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறது போல நம்முடைய வாயில எப்போதும் துதி இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய கிரியைகளை தியானிக்க தியானிக்க அவர் மகத்துவமான கிரியைகளை செய்கிறவர், அவர் அதிசயமான கிரியைகளை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் பயங்கரமான கிரியைகளை செய்கிறவர், பயங்கரமான கிரியைகளை செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் செய்த கிரியைகளை குறித்துதான் அந்த அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 66 வசனத்தை வாசித்து பாருங்கள். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் கலிகூர்ந்தோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கலிகூர்ந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறோம், எகிப்திலிருந்து மோசே பக்தன் மூலமாக ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பார்வோனுடைய கரத்தில் இருந்து, பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து, எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். 400 வருஷம் படாத பாடு, படாத வேதனைகள், 400 வருஷம் அடிமைத்தனம், 400 வருஷம் பார்வோன் அங்கே பார்க்கிறோம் தன்னுடைய எகிப்து தேசத்திலே கட்டுமான பணிகளுக்கு குறைவான காரியங்களை கொடுத்து, குறைவான வேலைக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அதிகமாக வேலை வாங்குவது, குறைவான நேரங்களை கொடுத்து அதிகமாக வேலை வாங்குவது, இப்படிப்பட்ட காரியங்களை பார்வோன் நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். பார்வோன் நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே காலகட்டங்கள் இந்த கடைசி நாட்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உலகம் எங்கு நீங்கள் சோதித்து பாருங்கள், எல்லா இடங்களிலும் நீங்கள் சோதித்து பார்க்கலாம், எல்லா வேலை ஸ்தலங்களிலும் நீங்கள் சோதித்து பார்க்கலாம். சத்துருவானவன் இந்த கடைசி நாட்களிலே எல்லா ஜனங்களையும் ஒரு நெருக்கத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி 2 வருடங்களாக இந்த கொரோனா வைரஸின் மூலமாக, அது மாத்திரமல்ல அதற்கு முன்பதாகவே
சிருஷ்டாந்தமாக சில காரியங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டு வருகிறது. எல்லா வேலை ஸ்தலத்திலும் சில வேலைகள் ஒருவேளை கம்ஃபர்டாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான வேலைகளிலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த வேலை ஸ்தலங்களிலே குறைவான ஆட்களை கொடுத்து, குறைவான வேலையாட்களை அந்த இடத்திலே போட்டு அவர்களை வேலை வாங்கும்படி குறித்த டார்கெட்டுக்குள்ளாக அந்த வேலையை முடிக்கும்படிக்கு முதலாளிகள் அங்கு வேலை வாங்குகிறதை பார்க்கிறோம். அவர்களும் கடினமாக வேலை செய்கிறதை பார்க்கிறோம். விசேஷமாக இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மெடிக்கல் ஃபீல்டில் அப்படிப்பட்ட காலகட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் ரேடியாலஜிஸ்ட் அநேக காரியத்திலே நாங்கள் பார்க்கிறோம். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் பார்க்கிறோம். கடந்த 2 வருடங்களிலே அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பார்வோன் செய்த அப்படிப்பட்ட காரியங்கள், இவைகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வந்தார். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தில தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் இந்த நெருக்கடி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். சத்ரு எவ்வளவு தூரத்திற்கு நெருக்குகிறானோ அவ்வளவு தூரத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெருகினார்கள் என்று சொல்லி இவைகள் எல்லாம் வருகிற எழுப்புதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. எவ்வளவு சத்துரு நெருக்குகிறானோ அவ்வளவு கர்த்தர் ஒரு மகா பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கடைசி காலத்திலே அவருடைய வருகைக்கு முன்பதாக ஒரு மகா பெரிய எழுப்புதல், உலகம் தழுவிய எழுப்புதலை காணும்படிக்கு இந்த நெருக்கங்கள் எல்லாம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே என்று சொல்லி பவுல் அங்கே முழக்கமிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே கலங்கி போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருக்காக உறுதியாக, கர்த்தருக்காக முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவருடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். அந்த கிருபைதான் நம்மளை பலப்படுத்தும். அந்த கிருபைதான் நம்மளை தைரியப்படுத்தும். அந்த கிருபைதான் நம்முடைய சோர்வுகளிலும் பலவீனத்திலும் அந்த கிருபை நம்மை தாங்கிக் கொள்ளும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கின பார்வோன், இன்றைக்கு சத்ருவானவன் அங்கே பார்க்கிறோம். கொள்ளை நோயை அனுமதித்து, கொள்ளை நோய்களை அனுப்பி அங்கே பார்க்கிறோம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எவ்வளவு அவர்கள் கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு அதிகமாக உழைக்கிறார்கள், கடினமாக உழைக்கிறார்கள், உறக்கமில்லாமல், தூக்கமில்லாமல். கடந்த 2 வருடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் எத்தனை டாக்டர்ஸ் 48 hours 72 hours என்று சொல்லி 3 நாட்கள் 4 நாட்கள் தண்ணி இல்லாமல், உணவில்லாமல், முழு இருதயத்தோடு ஜனங்களுக்காக பாடுபட்டு உழைத்திருக்கிறதை கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை நர்சஸ், எத்தனை ரேடியோகிராபர்ஸ், எவ்வளவு சீனியர் டாக்டர்ஸ், எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்க்கிறோம். நோயாளிகளுக்கு தங்களால் முடிந்த ட்ரீட்மெண்ட், பரிமாணங்கள், உதவிகளை எல்லாவற்றையும் செய்து கர்த்தர் அங்கே பார்க்கிறோம். அந்த ஜனங்களை வைத்து கர்த்தர் நோயாளிகளை அங்கே விடுதலையாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சுகத்தை கொடுத்து அவர்களுடைய அன்பின் பிரயாசங்களை கர்த்தர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. இப்படி நெருக்கப்படுகிற இந்த காலத்திலே தான் நாங்கள் அதிகமாக ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய கிரியைகள் பயங்கரமானவைகள். இந்த நெருக்கத்தில் இருக்கிற பொழுதுதான் ஆண்டவர் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து உலர்ந்த தரையாக செங்கடலை 2ஆக பிரிந்தார். 2ஆக பிரித்து ஆண்டவர் அங்கே உலர்ந்த தரையாக மாற்றினார். ஒரு கடலை பிரிக்கிற பொழுது ஒரு செங்கடலை பிரிக்க முடியுமா? எந்த டெக்னாலஜியாலும் பிரிக்க முடியாது. எந்த உலக மனிதர்களாலும், எப்பேற்பட்ட எந்திரங்களினாலும், எப்பேற்பட்ட காரியத்தினாலும் எந்த கடலையும் பிரிக்க முடியாது. ஆனால் சர்வ வல்லவருடைய சுவாசம், சர்வ வல்லவருடைய நாமம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் மோசே கொண்டு ஆண்டவர் அந்த செங்கடலை 2ஆக பிரித்தார். அந்த கடலை பிரிக்கிற பொழுது, செங்கடலை 2ஆக பிரிக்கிற பொழுது, நிச்சயமாக அந்த கடலிலே, அந்த அடி பாதத்திலே, அந்த தரை பாதத்திலே
அந்த கடல் மண்ணிலே நிச்சயமாக அந்த மணல்கள் எல்லாம் சகதியும் சேருமாக இருந்திருக்கும். மிகவும் கால்கள் வைத்தால் உள்ளே கால் அமுங்கி போகிற அளவுக்கு சகதியும் சேருமாக இருந்திருக்கும். ஆனால் இங்க வசனம் சொல்லுகிறது கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் என்று. சர்வ வல்லமை உள்ள தேவனையா, என் இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய கிரியைகள் பயங்கரமானவைகள். அதை நினைத்து அங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை பிளந்து அந்த செங்கடலை கடந்து போகிற பொழுது ஆண்டவர் செய்த அந்த மகத்துவமான பயங்கரமான கிரியைகளை கண்டு அவர்கள் ஆனந்த சத்தமிட்டு தம்புரத்தினாலே மீரியாம், மோசே மற்றும் ஆரோன் எல்லோரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆடி பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அந்த செங்கடலை கடந்து போனார்கள். அவர்களுக்கு பின்பதாக துரத்தி வந்த பார்வோனுடைய சேனைகளோ அங்கே பார்க்கிறோம், அதே செங்கடல் அங்கே பார்க்கிறோம் பார்வோனுடைய சேனைகளை கவிழ்த்து போட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அந்த செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது. அந்த செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையாக மாறினது. அந்த செங்கடல் அங்கே பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே பாதை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் கிரியைகளை நடப்பித்தார். ஆனால் அதே செங்கடல் அங்கே பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதை கொடுத்தது. அதே செங்கடல் பார்வோன் எகிப்தியர்களுக்கு அங்கே பார்க்கிறோம் அது ஆக்கினையை கொண்டு வந்தது, நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. ஜீவனை அங்கே விழுங்கி போட்டது, எகிப்தியருடைய ஜீவனை அங்கே விழுங்கி போட்டது. ஆனால் அதே செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜீவன் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறது. ஜீவன் தப்பிக்கொள்ளத்தக்கதாக ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய நாமத்தை அறியாமல் இருக்கிற அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, பெரியோர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் உங்கள் ஜீவன் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக இந்த கடைசி நாட்களிலே இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி இயேசுனுடைய நாமமே மாத்திரம். இயேசுனுடைய நாமமே இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், சாட்சியின் வசனம் மாத்திரமே இந்த கொள்ளை நோயிலிருந்து பூரண விடுதலை கொடுக்க முடியும். எந்த வேக்சினும் அது உங்களுக்கு எந்த ஒரு நிரந்தரமான முடிவை கொடுக்க முடியாது. நிரந்தரமான முடிவை கொடுக்க முடியாது. உங்கள் ஜீவனை பாதுகாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மாத்திரமே உங்களுக்கு ஜீவனுக்கு அது பாதுகாப்பை கொடுக்க முடியும். அதை அறிந்து கொள்ளுங்கள் தேவச்சனமே, அதை அறிந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேளையில ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருப்பாய் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து அர்ப்பணியுங்கள். ஆண்டுடைய பாதத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான கிரியைகளை நடப்பித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டோடைய நோக்கி பார்ப்போமா? கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய கிரியைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கிரியைகள் மகா பயங்கரமானவைகள். உம்முடைய வல்லமைகள், உம்முடைய மகத்துவமான அந்த வல்லமைகளை கண்டு ஆண்டவரே நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம், நாங்கள் வியப்படைகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்த தேவனே, அப்பா, இந்த வேளையிலும் யார் யார் உம்மை சொந்த இரட்சகராக, இயேசுவே என்னை ரட்சியோ, இந்த கொள்ளை நோயிலிருந்து என்னை காப்பாற்றுவோம் என்று சொல்லி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூச்சலிட்டு கூப்பிட்டது போல உம்முடைய பிள்ளைகள் யார் யார் உரத்த சத்தத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கர்த்தர் கேட்பீராக. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்ட தேவன் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை, கூக்குரலை கர்த்தர் கேட்டு உம்முடைய பிள்ளைகளை இந்த கொள்ளை நோய் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி.
நன்றி. பாதுகாப்பை கொடுக்கிறதற்காக நன்றி. ஜீவனை பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி. சர்வ வல்லவருடைய சுவாசம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உயிர் கொடுத்தது என்று யோபு பக்தன் எழுதின வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். யோபு 33:4 சொல்லுகிறதுபடி சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த ஆண்டவரே மரண படுக்கையில இருக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது இயேசுவே என்று கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் அந்த சத்தத்திற்கு மறு உத்தரவு கொடுத்து, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை எப்பொழுது நீர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பயங்கரமான கிரியைகளுக்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை செலுத்தி தகப்பனே உடைய பிள்ளைகளை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிரியை மகா பயங்கரமானவைகள். கர்த்தர் தாமே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.